வணக்கம். நான் கலைவணன். நம்ம வாழ்க்கையில் நம்ம பல்வேறு விதமான பல மக்களை சந்திச்சிருப்போம். அது சில பேர் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும். எனக்கு அது பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளில வர்றது முடியவே இல்லை, அது எப்படி வர்றதுன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே இருக்கும். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். எனக்கு ஒரு விதமான பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை பெரிய அளவில் தெரியவே தெரியாது. ஏன் அவங்க பிரச்சனை அப்படின்னு கூட நினைக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை எப்பவுமே ரொம்ப பெருசாக தெரியும். இன்றைக்கி பிரச்சனை பெருசாக தெரியறதுக்கு பெரிய காரணம் என்னென்னா அது நம்ம பக்கத்தில் இருக்கும். அதே பிரச்சனை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அதை பார்க்கும்போது அது தூரமாக தெரியும். அப்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பிரச்சனை இன்றைக்கி உருவாச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைம் ஆகிறதுல நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தானே அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனை தெரியாத இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே பிரச்சனை உருவான அன்றைக்கி அப்போ உடனே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற பிடிக்காத விஷயம் எல்லாமே நமக்கு பிரச்சனையான்னு தெரியும். அது ஏன்னா நமக்கு பிடிக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு பிடிக்காத பல தவறான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். பல தவறான முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம். பல தவறான சாய்ஸஸ் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பல தவறான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். ஸோ அந்த முடிஞ்சு போன விஷயத்த கண்டிப்பாக எப்போவுமே முடியாத விஷயமா மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் என்ன பண்ணால் நிறைய பேர் எப்போவுமே அந்த முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கிறது என்னென்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படியே நடந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஐடியாவில் சில ஐடியாவை மட்டும் நல்லதாக மாற்றி அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பல தவறுகள்லாம் இல்லை, அந்த தவறுகளோட அளவு குறையும். சம்டைம்ஸ் அந்த தவறுகளே இல்லாத சுத்தமாக கரெக்ட் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. இது மாதிரி பண்ணும்போது இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் அது மாதிரி பிரச்சனை எதுவுமே வராத அளவுக்கு மாற்றிக்கலாம்.